How was your weekend? உங்களுடைய வார இறுதி நாட்கள் சொல்லப்படுற சனி ஞாயிறு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது பயன்படுத்தக்கூடிய டெய்லி யூசேஜ் இங்கிலீஷ் சென்டென்ஸ். இது ஒரு கேள்வி. அடுத்தது பார்ப்போம். வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும். ஸோ வாட் யூ வாண்ட் அப்படின்னாலே உனக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனல் ஒரு கேள்வி தான். என்ன வேணுன்றதை நீங்கள் எங்கேனாலும் இதை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்குறாரு அப்படின்னா அதை எழுதிக்கங்க. ப்ளீஸ் ரைட் டவுன் திஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக சொல்லும்போது ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்த சென்டென்ஸ், நோ ஐ டோன்ட் வாண்ட். யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க, டு யூ வாண்ட் ஐஸ்கிரீம், டு யூ வாண்ட் லீவ் டுடே, இந்த மாதிரி கேட்கும் பொழுது நோ ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் திங். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது, வினோதமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஒரு வினோதமான ஒரு விஷயம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் திங் சொல்லலாம். குட் யூ ஷோ மீ யுவர் ஆன்சர் ஷீட். இது ஒரு டீச்சர் வந்து ஆசிரியர் வந்து ஒரு மாணவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து கொஞ்சம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஐ எம் ஸோ சாரி, இல்லைனா ஐ எம் சாரி டு இன்டரப்ட் யூ. இன்டரப்ட் அப்படின்றது ஒரு தடை செய்வது போல். ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க ஃப்ளோவில், அப்போ நீங்கள் தடுக்கும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். வில் யூ கோ தேர் ஆர் ஷல் ஐ. நான் அங்கே போவா, இல்லை நீங்கள் அங்கே போகிறீங்களா, இல்லை நீங்கள் இங்கே அங்கே போகிறீங்களா, இல்லை நான் போவா அப்படின்றத கேட்கும் பொழுது பயன்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி தான் இது. இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அடுத்த கொஷின் என்னன்னு பார்ப்போம். ஹவு கேன் ஐ கோ டு த சிட்டி. ஏதாவது ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா எப்படி போகிறது அப்படின்னு கேட்போம். ரூட் கேட்கும் பொழுது பயன்படக்கூடிய ஒரு கேள்வி ஹவு கேன் ஐ கோ டு த சிட்டி. அடுத்தது, டூ மீ எ ஃபேவர். ஒரு உதவி கேட்குறோன்னா வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஏதாவது ஒரு மெசேஜில் நம்ம சொல்கிறோன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது கூட கேட்கலாம், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னும் போது நம்ம டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு கேட்குறோம், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம கேன் யூன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ லைக் ஃபேர்லி ஹாட் டீ. ஸோ இங்கே வந்து சொல்லப்படுகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபேர்லினா ஏறக்குறைய நம்மளுக்கு பிடிக்குன்ற மாதிரி சொல்கிறோம். சூடான காஃபி பிடிக்கும். இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட். எல்லாமே நல்லா இருக்கா, சரியாக இருக்கா, எல்லாமே நல்லா போயிட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இஸ் எவ்ரி திங் கோயிங் வெல் அப்படின்றதுக்கு பதிலாக ஆல் ரைட் அப்படின்னு கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்து, கேன் யூ டர்ன் த வால்யூம் அப். இது டிவிக்கு யூஸ் பண்ணுங்கள், ரேடியோக்கு யூஸ் பண்ணலாம். வால்யூம் அப் அப்படின்னாலே கொஞ்சம் சத்தத்தை கூட்டி வைங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்கள் வால்யூம் அப்படின்ற அர்த்தம். சில பேர் இன்க்ரீஸ் சொல்லுவாங்க, பட் அது சொல்ல வேணாம். ஸோ வால்யூம் அப், சரியா? ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அடுத்து, வாட் யூ திங்க். ஏதோ ஒரு டாப்பிக்கில் பேசும்போது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, வாட் யூ திங்க் அபவுட் திஸ் டாபிக், வாட் யூ திங்க் அபவுட் மை கொஷின், மை ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், வாட் டிட் யூ சக்சீட் இன். நீங்கள் எதில் வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ எதில் வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு கேட்கும்பொழுது நீங்கள் பதில் அதுக்கு நான் இந்த இதில்னா நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக போயிட்டோன்னா, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தின மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வாக்கியம். அடுத்து, யுவர் நேம் இஸ் ஆன் த லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் தான் உங்கள் பேர் இருக்குன்றத எங்கேயாவது ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாட் த லீஸ்ட், இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா,
இந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இஸ் நாட் லெஸ் இம்பார்ட்டன்ட் தென் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். முந்தினதை காட்டிலும் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமில்லாத அப்படின்றது இல்லை அப்படின்றத சொல்லும்போது பயன்படுத்துகிறோம். வாட் இஸ் கோயிங் ஆன், என்ன அங்கே போயிட்டுருக்கு. கிளாஸ் இஸ் கோயிங் ஆன் சொல்லலாம், வகுப்பு போயிட்டுருக்கு. எக்ஸாம் இஸ் கோயிங் ஆன் சொல்லலாம். எக்ஸாம்னா என்னது, எக்ஸாம் போயிட்டுருக்குன்னா நம்ம எழுதிட்டுருக்கோம், எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம்னு சொல்கிறது. அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை எப்படி இருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்கும்போது கூட சொல்லலாம். த அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் ஆர் மெனி. ஒரு டாப்பிக்கை பேசிகிட்ருக்கோம், இதில் நிறைய நன்மைகள் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அது நிறைய இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆர் மெனி அப்படின்றத நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். ஸோ நன்மைகள் அட்வான்டேஜஸ் தான் நல்ல ஒரு விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். A lovely day isn't it. ஒரு நல்ல நாள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த டே நல்லா முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப அருமையான நாளுங்க அப்படின்னு சொல்லுவோம். லவ்லி டே isn't it, அப்படி தானே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறீங்க. ஒரு செமினார் முடித்தோடனே கேட்போம் இல்லையா, அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கங்க. தட்ஸ் ஸோ கைண்ட் ஆஃப் யூ. ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு, உதவி செய்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ரொம்ப கனிவாக நீங்கள் உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப கைண்டாக இருக்கீங்க, நீங்கள் செஞ்சதுக்கு தட்ஸ் ஸோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னா ரொம்ப தாழ்மையாக சொல்லக்கூடியது. வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ், உங்களுடைய அலுவலகம் எங்கே. ஸோ இங்கே வேர் இஸ் யுவர் ஆஃபீஸுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதாவது கேட்டுக்கலாம். வேர் இஸ் யுவர் ஷாப், வேர் இஸ் த ஷாப், வேர் இஸ் த மார்க்கெட், எங்கேனாலும் கேட்டுக்கலாம். சரியா. அடுத்து யூ ஆர் டிரைவிங் டூ ஃபாஸ்ட். பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காருன்னா, ரொம்ப வேகமாக ஓட்டுறாருன்னா நீங்கள் சொல்லுங்கள் யூ ஆர் டிரைவிங் டூ ஃபாஸ்ட், நீங்கள் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க, கார் ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இல்லையா. ஸோ அதை நீங்கள் பயிற்சி பண்ணணும், அதுக்கு தான் இந்த சென்டென்சஸ் எல்லாம். ஹாவ் அ குட் வீக்கெண்ட், ஒரு நல்ல ஒரு கடைசி வாரம் நல்ல வாரமாக அமையட்டும்னு சொல்லும்போது அந்த முழு வாரத்தையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம். ஹாவ் அ குட் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நாட்கள் எல்லாம் போய் அந்த வாரம் வர வரைக்கும். ஐ டோன்ட் லைக் டால் டாக்ஸ். டால் டாக்ஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை ரத்தன சுருக்கமாக சொல்லாமல் கொல கொல மிகைப்படுத்தப்பட்ட விஷயமாக சொல்கிறது. நிறைய பேர் இப்படி தான் பேசுவாங்க லொடன்னு. சில பேருக்கு அது பிடிக்காது, அதனால் எனக்கும் பிடிக்காது அப்படின்றது தான் இங்கே சென்டென்ஸ். அடுத்து ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். என்னுடைய ஹோம்ஒர்க்கை நான் எழுதி முடிச்சிட்டேன். வீட்டு பாடம் கொடுப்பாங்க, அதை சொல்லும்போது குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடியது. ஒருவேளை நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து எதுவும் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து உடம்பை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஐம் ஆன் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயட்டுன்றது உடம்பை வந்து நல்லா ஸ்லிம்மாக வச்சுக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. சாப்பாடுனா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குவாங்க. அதை தான் நம்ம ஐம் ஆன் அ டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அடுத்து பாருங்கள், ஹி டெல்ஸ் அ லை. அவன் வந்து பொய் சொல்லுவான். ஹி டெல்ஸ் அ லை ஆல்வேஸ்னால் எப்போயுமே அவன் பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வார்த்தை சேர்க்கும்போது அது அர்த்தம் தருது. பொய்ன்றதுக்கு தான் இங்கே லைன்னு சொல்கிறோம். அடுத்து ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர், ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அங்கே நீங்கள் மாற்றிக்கங்க, பேர்கள்லாம் மாற்றி போட்டுக்கங்க. இந்த மாதிரி நிறைய டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் 30 டெய்லி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில். தேங்க்யூ.